இந்த தேர்தலில் இன்னும் அதிகமாக வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும். இதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. நேற்றைய தினம் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபால்சாமி சொல்லும்போது ஆதாரோட இணைக்கணும், அப்போ தான் சென்னை போன்ற இடங்களில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. சில பேர் 2 வாக்கு வச்சுருக்காங்க, கிராமத்தில் போய் போடுறாங்க. அது வந்து ஒரு இடத்துல இருந்தால் சென்னையில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் மக்கள் அதிகமாக வாக்களிக்க வர வேண்டும். வாக்களிக்க வந்தவங்களுக்கு எனக்கு மிக்க நன்றி. ஏனென்றால் அதிகாலையில் வயதானவர்கள், முடியாதவர்கள் கூட வந்து வாக்களித்தார்கள். அவர்களை நான் தலை வணங்குகிறேன். எல்லா இடங்களிலும் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. வடசென்னை இந்த பகுதியாக இருக்கட்டும், தென் சென்னை, மத்திய சென்னை, தமிழகம் முழுவதும், குறிப்பாக தென் சென்னையில் நான் போட்டியிட்ட இடத்தில் மக்கள் மிகுந்த அன்பையும் ஆதரவையும் அளித்தார்கள். என்னை உணர்ச்சி வயப்பட அளவுக்கு எனது நெகிழ்ச்சி அடைய வைக்கும் அளவிற்கு எல்லோரும் என்னிடம் அன்பு பாராட்டினார்கள். ஒரு ஆளுநராக இருந்து அக்காவாக வந்திருப்பதை மிகவும் வரவேற்றார்கள். அதனால் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக தென் சென்னை மக்களுக்கு நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் அளித்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக சேவை செய்யும் வாய்ப்பை அம்மை வடிவுடை அம்மை தியாகராய சுவாமி எனக்கு தருவார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேறும். இல்லை, நீ பல இடங்களில் தேர்தலில் சில முக்கியமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக நான் தென் சென்னையில் போட்டியிட்டதால் 199வது பூத், 200வது பூத், 201வது பூத்தில் ஏற்கனவே 6 மாதத்திற்கு முன்னால் கவுன்சிலர் போட்டி போட்டவர்கள் பெயர் கூட நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அடுத்த முறை, இந்த முறையே அவர்களுக்கு நாங்கள் சேலஞ்சு ஓட்டு மாதிரி இன்னொரு அவங்க நீக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வாக்கு சதவீதம் இருக்கணும்னு கேட்டோம். ஆனால் ஏற்கனவே போட்டு விட்டவர்களுக்கு மட்டும்தான் சேலஞ்சு ஓட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம வாக்களிக்க வேண்டும் என்று நாம் விளம்பரம் செய்கிறோம். ஆனால் வாக்களிக்க வர்றவங்களுக்கு வாக்கு உரிமை இல்லை என்றது மனக்கவலையாக இருந்தது. அதனால தேர்தல் ஆணையம் விளம்பரம் செய்வதைப் போலவே இன்னும் அதிக கவனம் செலுத்தி வீடு வீடாக, ஏதோ அரசியல் கட்சிகள்கிட்ட கொடுத்துட்டோம், அவங்க வந்து சரிபார்த்திருப்பாங்க அப்படின்ற அது ஒரு நிலை. அது நிலை இல்லாமல் தேர்தல் ஆணையமும் தனிப்பட்ட முறையில் கவனத்தை செலுத்தி ஒருவரின் வாக்குரிமை கூட விடுபடாமல் இருக்க வேண்டும் என்று நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.